ஆளுநர் தொடர்ந்து என்ன செஞ்சாரு அதுதான் இன்னைக்கு செஞ்சாரு. வந்தாரு, எங்களை பார்த்தாரு, போனாரு, திருப்பி ரிப்பீட். வந்தாரு, எங்களெல்லாம் பார்த்தாரு, போனாரு, ரிப்பீட். இது கிட்டத்தட்ட இந்த 5 வருஷமா அவரோட வேலை என்னன்னா, சட்டமன்றத்துக்கு வர வேண்டியது, நிக்க வேண்டியது, தமிழ்தாய் வாழ்த்து பாடி முடித்ததுக்கு பிறகு பொதுவாக அந்த ப்ரொசீடிங்ஸ் இருக்கும் இல்லையா, ஆளுநர் உரையை நிகழ்த்துவாங்க. அதுக்கு பிறகு அதுக்கான தமிழாக்கத்தை நம்முடைய மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் அதை பேசுவார், உரையாற்றுவார். நிறைவாக நமக்கான அந்த நாட்டுப்பண் நேஷனல் ஆந்தம் அதை முடிச்சு, இதான் மரபு. காலங்காலமாக இப்படிதான் நடக்குது இருக்கு. ஆனா இந்த 5 வருஷமா அவருடைய வேலை என்னன்னா, தமிழ்தாய் வாழ்த்து போட்ட உடனே நேஷனல் ஆந்தம் போடுங்க, அதுக்கப்புறம் தான் நான் பேசுவேன். இல்ல நீங்க தமிழ்தாய் வாழ்த்து முடிந்ததுக்கு பிறகு நீங்க தேசிய கீதம் பாடணும், தேசிய கீதத்தை நீங்க அவமானப்படுத்துறீங்க, உங்களுக்கு நாட்டுப்பற்றே இல்லையா அப்படின்னு அவருக்கு வந்ததை அவர் பேசுவார். இப்ப கூட சமீபத்தில் பராசக்தின்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த பராசக்தி படத்துல அந்த ஹீரோவை பார்த்து கேட்பாங்க, இந்த வில்லன் சொல்லுவார், உனக்கு எல்லாம் தேசப்பற்றே இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அடி வாங்கின குரலோட அந்த ஹீரோ சொல்லுவாரு, வேலூர் சிப்பாய் கழகத்துக்கு 100 ஆண்டுகளுக்கு முன்பே நாங்கள் ஆங்கிலேயர் எதிர்த்தவங்க, எங்களுக்கு நீ சொல்றியா தேசப்பற்ற பத்தி என்று சொல்லுவார். அப்படி இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக இந்த உலகத்துல முதலாக 1700 காலத்திலே ஆங்கிலேயரை எதிர்த்து போனது யாருன்னு பார்த்தோம்னா அது நம்ம மக்கள் தான். ஆக அப்படி இருக்கிற இன்றைக்கு வருகை தந்திருக்கின்ற ஆளுநர், இப்ப அவர் வெறும் ஆளுநர் சொல்றதா அத மாமா ரவின்னு சொல்றதா எனக்கு தெரியல. என்ன நான் தப்பா நினைச்சிடாதீங்க, நான் தப்பா சொல்ல நான். ஏன்னா அந்த ராஜ்பவன் அப்படிங்கறது இப்ப லோக் பவன் மாத்திட்டாங்க, மக்கள் மாளிகை. அந்த மக்கள் மாளிகையை நான் சுருக்கமா சொன்னேன், வேற ஒன்னும் தப்பா நினைச்சுக்க வேணாம் நீங்க. ஆக அப்படிப்பட்டவர் நேரடியாக வராது, நமக்கு அவர் மரபுகளை சொல்லி தராராம். இது முத்தமிழர் கலைஞர் அவர்களால் வளர்த்தெடுக்கப்பட்ட ஒரு இயக்கம். உட்கார்ந்து ஒவ்வொருவரும் அவருடைய உடன்பிறப்பு, எங்களுக்கு நீங்க சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை சார். அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ஆளுநர் உரையில நாம் செய்திருக்கின்ற சாதனைகள், அதனால அது சொல்றதுக்கு அவரால் முடியல. இதை நம்ம சொன்னோம்னா நம்முடைய ஹெட்மாஸ்டர், நம்முடைய தலைவர் அங்க உட்கார்ந்துட்டு நாளைக்கு நம்மளுடைய ஆளுநர் பதவியை புடுங்கிடுவாங்களோன்னு பயம். ஆக அதை சொல்லாம அதை தப்பிக்கணும், அதுக்கு என்ன சாக்கு சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக இப்படிலாம் சொல்லிட்டு வெளில போறாரு. போனதுக்கு அப்புறம் ஒரு 11-12 விதமான காரணங்களை சொல்றாரு. நான் ஏன் இன்னைக்கு ஆளுநரையை படிக்காம நான் வெளியேறினேன் அப்படின்னு ஒரு 12 காரணங்களை அவர் சொல்லி இந்த லோக் பவன்ல இருந்து நீங்க அனுப்பிச்சு வைக்கிறாங்க அந்த காரணம்லாம். ஆனா உதாரணத்துக்கு ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அது 8வது காரணம் அவர் சொல்லக்கூடியது என்னன்னா, இங்க கல்வி தரம் சரியாக இல்லை அப்படின்னு சொல்லி அதை பத்தி பேச. உதாரணத்துக்கு ஒன்னு எடுத்துக்கோங்க, ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு கொரோனா இப்படி எல்லாம் இருந்த பொழுது இயல்பு வாழ்க்கை கூட நம்ம வரல. ஆனால் அன்றைக்கு ஒரு தலைவன் ஒட்டுமொத்தமாக இந்த இந்தியாவுக்கு ஒரு முன் உதாரணமாக ஒரு திட்டத்தை அவர் கொண்டு வர, என்ன இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிற ஒரு திட்டம். இந்த திட்டம் என்ன செய்ய போகிறது, 19ல இருந்து 20 வரைக்கும் 21 வரைக்கும் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் பள்ளிக்கூடத்துக்கே போகாத பிள்ளைகள், புத்தகத்தை எடுத்து பிரட்டி படிக்காம மறந்ததே பிள்ளைகள், எழுதுவதற்கே மறந்த அந்த பிள்ளைகளை மீண்டும் இந்த பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு வரணும்னா வெறும் பள்ளிக்கூடத்தை மட்டும் கொண்டு திறந்துட்டா மட்டும் பத்தாது. அந்த 2 ஆண்டுகளுக்கு இந்த இடைவெளி எப்படி நாம் போக்க வேண்டும் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 1,76,000 தன்னார்வலர்களை கொண்டு கிட்டத்தட்ட 34 லட்சம் பிள்ளைகள் 1ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய 34 லட்சம் பிள்ளைகள் இருக்கிற இடத்துக்கே தேடி போய் அந்த பிள்ளைகளுக்கு பாடத்தை சொல்லி கொடுத்து அதன் பிறகுதான் பள்ளிக்கூடத்தை திறந்து அந்த பள்ளிக்கூடத்தில் மீண்டும் அந்த பிள்ளைகளை நாம் சேர்த்தோம். இதை யாரு பாராட்டுறா தெரியுமா, கலிபோர்னியாவை சார்ந்திருக்கின்ற அங்க இருக்கின்ற ஒரு பல்கலைக்கழகம் ஒரு ஆய்வறிக்கை சொல்லுது, தமிழ்நாட்டில் இருக்கின்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு, தயவு செய்து அந்த திட்டத்தை இந்தியாவில் இருக்கின்ற மற்ற மாநிலம் பின்பற்றுங்கள், இல்லைன்னா பிள்ளைங்க 2 வருஷமா அந்த படிப்பை மறந்த பிள்ளைங்க திடீர்னு ஸ்கூல்ல உள்ள போய் உட்கார வச்சீங்கன்னா சும்மா வேடிக்கை பார்த்துதான் அந்த பிள்ளைங்க வருவாங்க என்று ஒரு ஆய்வறிக்கை சொல்லுகிறது.